நான் உன் கூட இருக்கணும்னா நீ இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன பண்ணக்கூடாது, சாயவே கூடாது. அப்படின்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு மாற்று நீ நம்பணும். மனுஷ வார்த்தை பேசுறதுக்கு நீ என்ன இடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நீ சாஞ்சிடக்கூடாது. ஒன்னே ஒன்று தான், நான் சொன்னது என்னன்னா, நான் உன் கூட இருப்பேன். ஆனால் எப்போ இருப்பேன், என்னுடைய வார்த்தை நீ ரைட் டு லெஃப்ட் திரும்பாம என்னையே ஃபோக்கஸ் பண்ணி நடந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருக்குதை நீ காணுவாய். ஹல்லேலூயா. ரைட்டில் உங்களை பற்றி கெட்டதாக பேசுவாங்க, லெஃப்டில் உங்கள் குடும்பத்தை நீ வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லி கூட என் லைஃப்பில் ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னா, ஆண்டவர் சொன்னது நடக்கணும்னா ஆண்டவர் இன்னொன்று ரூல்ஸ் போட்டுக்கிறார். என்னென்னா, யாருடைய பேச்சு என்ன பண்ணாத, கேட்காத. ஆண்டோடைய பேச்சை கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார், என் வாழ்க்கையை பற்றி எழுதிக்கிறார், என் ஒய்ஃபை பற்றி எழுதிக்கிறார், என் பிள்ளையை பற்றி எழுதிக்கிறார். நான் உயிருள்ள நாளெல்லாம் நான் எப்படி இருக்குன்னு இயேசு இந்த வேதத்தில் என்ன பண்ணிக்கிறார், அழகாக எழுதியிருக்கிறார். இத்தை நீங்கள் நம்பணும். நம்ம இத்தை நம்புறது இல்லை, மனுஷன் பேசுறதை நம்புகிறோம். அதுக்கு தான் வெட்கப்பட்டு போகிறோம். ஆண்டோடைய வார்த்தையை நம்பாமல் வேறு எதையோ நீங்கள் நம்பின தொட்டு தான் நீங்கள் வெட்கப்படுறீங்க. நீங்கள் சுயமாக சாஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவீங்க. அல்லேலூயா.